அனைவருக்கும் வணக்கம். நான் திலக்ஷன். அப்பா கூட கவனிக்கணும். எனக்கு பச்சையாக சாப்பிடணும் மாதிரி இருக்கும். இப்படியான கறிகளாக பார்த்தா நேரத்தில் இந்த பண்டி வாரிகளெல்லாம் சும்மா பச்சையாக சாப்பிடணும். பண்டி இறைச்சி வந்து நல்லா குளிரணும். ஆட்டிறைச்சியில் தான் ஆட்டிறைச்சி சரியான சூடாக இருக்கும். இது வந்து நல்ல குளிர்மையான இறைச்சி. அனைவருக்கும் வணக்கம். நான் திலக்ஷன். இன்றைக்கான காணொலியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அம்மா வந்து கத்தரிக்காய் மற்றது கருவாடு பலாக்கொட்டை எல்லாம் போட்டு ஒரு வெள்ளைக்கறி ஒன்று வைக்க போகிறேன். அடுத்தது இங்கே இறைச்சியும் இருக்குது. கழனி தண்ணியில் ஊற விட்டுருக்குறாங்க. இறைச்சியை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அரிசி கழுவின தண்ணியில் கழுவின இந்த வெடுக்குகள் இதுகள் எல்லாம் இருக்காது. அரிசி கழுவின தண்ணியில் வந்து செஞ்சால் இந்த வெடுக்குகள் எல்லாம் இருக்காதான் என்னம்மா? கத்தரிக்காய்க்குள்ளே வந்து நேற்று குளத்து மீன் கருவாட்டை போட்டு திலாக்கொட்டையில் முழுசா போட்டு கறி வைக்கினாங்க. இன்றைக்கி கத்திரிக்காய்க்குள்ளே போட்டு வெள்ளைக்கறி வைக்க போகிறோமே. நம்ம நேற்று முழு கருவாடாக இருந்தது. இன்றைக்கு துண்டு துண்டாக போயிட்டு கருவாடு முடிஞ்சு போல விடாக்கு. கருவாடு 2 கருவாடாங்க கிடந்ததா. வெள்ளைக்கறி நானே துண்டு குண்டா தான் போடணும். துண்டு குண்டா போட்டால் தான் நல்லா இருக்கும். நீ கருவாட்டையும் கழுவி போடுவோம். கருவாட்டையும் கழுவி போடுவோம். முதல்ல ஒரு தண்ணியில் 2வது தண்ணி எல்லாம் போட்டு நீ கொதிக்க வைக்கிறேன். இது வெங்காயம், கொச்சிக்காய், வெள்ளைக்கொச்சி, நாவல் கொச்சி, வெள்ளைக்கொச்சி, எல்லா கொச்சி, கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு போட்டுருக்கு. மற்றது தண்ணி விடணும். தண்ணியை விட்டு இனி அடுப்பில் வச்சா சரி. தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு அடுப்பில் வச்சு வெந்தயம் எல்லாம் போடுறதோ. வெந்தயம் போடணும். வெந்தயம் எல்லாம் போட்டு அது அடுப்பில் எல்லாம் கொதிக்க வெந்தயம் போட்டால் கறி நல்லா வாசமாக இருக்கும். வெள்ளைக்கறி இருந்தாலும் வெந்தயம் போடணும். கத்திரிக்காய் கறிக்கு நல்லா வெந்தயம் தான் எந்த கறிக்குமே வந்து வெந்தயம் தான் ருசியை கொடுக்குறேன். சரி, நீ கொஞ்சம் தண்ணி எடுத்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா தண்ணி விட்றா. அவிகிற அளவுக்கு தண்ணி விடணும். இது அவிஞ்சா பிறகு தான் திருப்பி பாலும் தேசி புளியும் விட்டு இறக்கணும். கத்திரிக்காய் வெள்ளைக்கறி அப்போ நாங்கள் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தால் பார்ப்போமே. இது சொன்னால் நல்லா கத்திரிக்காய் வெள்ளைக்கறி அவிஞ்சி வந்துட்டு இப்போ அம்மா புளி விட போகிறா. அதுக்கு தேசி புளியா? ரைட். இப்போ வந்து கறி நல்லா அவிஞ்சி வந்துட்டுது. அம்மா கறியை இறக்க போகிறா. இறக்குவோம் அம்மா கறியை. பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா இறைச்சி கறிக்காண்டி வெங்காயம், மிளகா, ரம்பை மற்றது கருவேப்பிலை, உள்ளி எல்லாம் எடுத்து வச்சுருக்குறா. தேசிக்காயிலேருந்து வெந்தயத்துலேருந்து முழுக்க எடுத்து வச்சுருக்குறா. உப்பு, தூள், நாங்களே திரிச்ச தூள், தேங்காய் பாலும் இருக்குது. இப்போ நாங்கள் இறைச்சிக்கு உப்பும் தூளும் போட்டு திரட்டி வைக்க போகிறோம். தேவையான அளவான உப்பையும் போட்டு சக்தி மசாலாவும் வந்திருக்கேன். இந்த இறைச்சி கறிக்கு சக்தி மசாலா போடுங்க. போட்டு சக்தி மசாலாவை போட்டு நல்லா ஊற வச்சு கொள்ளுங்கள். புளிஞ்சு விட்டு கொள்ளுங்க. தேசி புளி புளியிறான் அண்ணா வருது இல்லை. என்ன வருமோ தேசி புளி? புளிறக்கா எனக்கு பிள்ளைன்னு இல்லையோட வந்து பெரிய அடுப்பில் சட்டி வச்சாச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிற அம்மா. வந்து கடுகு சீரகம், கடுகு சீரகம் போட்டாச்சு. அது கருவேப்பிலை, இது வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. ரம்பை மற்றது கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. கருவேப்பிலை மற்ற ரம்பை போட்டால் தான் நல்ல வாசமாக இருக்குமே. நம்ம வெங்காயம், கடுகு சீரகம்
எந்த கறிக்கும் ரொம்ப கருவேப்பிலை போட்டால் நல்ல. இப்போ வந்து அம்மா இறைச்சி போட போகிறா. நல்லா வதங்கிட்டு பாரு. நல்லா வதங்கிட்டு நல்லா வாசம் வருதுல்ல. இறைச்சியை போடுங்க அவன் கருவே போது போல கறி. நல்லா மசாலாவில் ஊறி தினம்மா இறைச்சி பச்சையாகவே சாப்பிடணும் போல இருக்கு பார்க்க. நல்லா இருக்கும் அதில் இருக்கு. இதுக்கு கொஞ்சம் இப்போ தண்ணி விடணும் வேணாம்மா. தண்ணியும் கொஞ்சம் விட்டா தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு கிண்டி விட்டா நல்லா கமகமண்டு வாசமும் வருதா கறிக்கு. சரியா ரைட். சரி மூடி விடுவோம். மூடி விட்டு கொஞ்சம் நேரத்தால் கறி அவிஞ்சோடனே பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி கறி அவிஞ்சிட்டு இதுக்கு நீ என்ன புளி விடணுமா? நல்லா அவிஞ்சு வர தேய்ச்சி புளி விட்டு கறி பார்த்தீங்கன்னா கமகமண்டு வேறு லெவலில் இருக்கா. ஆற வச்ச கறி எங்களோட அம்மா வச்ச கறி. எங்களோட அம்மாவோட சமையலுக்கு இங்கே ஊரில் வர்றதுக்கும் விடாம. அடுத்த அடுப்பில் அம்மா சொதியை வச்சுட்டா. அம்மாவோட சாப்பாட்டை சாப்பிட்டாக்கள் வந்து கறிகளை விட சொதி தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களாம். அம்மாவோட சமையல் அப்படி வேறு லெவலாக இருக்குமா. கருவேப்பிலையும் போட்டுட்டா அம்மா அதுக்குள்ள. பார்ப்போம். சோறு போட்டாச்சு கோப்பையில். இறைச்சி கறி வைக்கிறா அம்மா. இறைச்சி கறியை பார்ப்போம். அப்பா பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இறைச்சி வெட்டிக்கின்றிருக்கார். பாருங்கோ பண்டி இறைச்சி. இது என்ன இப்போ சமைக்க போகிறீங்களாப்பா? கொழுப்பு இதுதான் பண்டின்ற கொழுப்பு பாருங்க. வாருண்டு வாங்க. என்ன பண்டிகை? காட்டு பண்டிகை. இது காட்டு பண்டிகையா? இது காட்டு பண்டிகையில் இப்படி கொழுப்பு உண்டு. இப்படி கொழுப்பு. நாங்கள் வந்து அப்பாக்கள் எல்லாம் அப்பாவும் அத்தானும் மட்டும்தான் பண்டிகை இறைச்சி சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிட மாட்டோம். கண்டி எங்களுக்கு புரிம்பா கோழி இறைச்சி, கத்தரிக்காய், வெள்ளைக்கறி நாங்கள் சாப்பிடுவோம். முதல் வீடியோ போடுறான். எல்லாரும் பார்த்து அந்த புல்லா வளர்ற நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் அந்த புல்லா வளர்றதுக்கு சின்ன ஆதரவாக இருக்கும். இந்த பண்டிகை இறைச்சியில் என்னென்ன நன்மைகள் இருக்குப்பா? இது வந்து எவ்வளோ கொழுப்புண்டாலும் சாப்பிடலாம். கொலஸ்ட்ரால்காரரை கூட சாப்பிடலாம். என்ன பிரச்சனை? இந்த பண்டிகை கொழுப்பு வந்து உடம்புல சேராது. மற்றது இந்த வெயில் காலத்துக்கு கட்டாயம் பண்டி இறைச்சி சாப்பிடணும். பண்டி இறைச்சி வந்து நல்ல குளிர்மை. ஆட்டிறைச்சியில் தான் ஆட்டிறைச்சி சரியான சூடாக இருக்கும். இது வந்து நல்ல குளிர்மையான இறைச்சி பண்டி இறைச்சி. சில பேருக்கு ஒத்து வராது. என்னப்பா இது? ஒத்து வரும். பழகணும். எல்லாம் மனுஷனா அப்புறம் தான் எல்லாம் சாப்பிடணும். இது கழுவி இருக்கக்கூடாது. இருக்கிறது கொஞ்சம் காலம் அதில் வடிவாக சாப்பிட்டு அது சாப்பிட்றதில்ல இது சாப்பிட்றதில்ல. கோயில் திருவிழா நாளுகளில் கோயில்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளி திங்கள் திரும்ப வேண்டாம். மற்ற நாளுகளில் வாங்கி எதுவும் சாப்பிடலாம். மற்றது அப்பாக்களை கவனிக்கணும். அப்பாக்களையும் கவனிச்சு கொள்ளணும். விடைக்கிற அப்பாக்களையும் கவனிச்சு கொண்டா அப்பாக்கள் கரைகள் தேடி கொண்டு வருவோம் தானே பிள்ளைகளுக்கு. அதான் உங்களை இப்போ வீடியோவில் காட்டுறோம். அப்பா அத்தான் காட்டி கொண்டு ஒரு நாளும்
எப்படி வார் இந்த கறி அண்ணா தான் வைக்கிறது. அண்ணா தான் வைக்க போகிறானா? அண்ணா தான் நல்லா வைப்பாங்க கறி. இங்கே வர கொழுப்பை பாரு தம்பி. இதுதான் பண்டிகை கொழுப்பு. பார் என்னப்பா. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடுகு சீரகமாக போட புரியல. அப்போ ஒன்றுண்டா சொல்லுங்க கொஞ்சம் இல்லை தேங்காய் கணக்கை விட வேண்டாம். ரைட். கொஞ்சம் தான் தேங்காய் விட. கருவேப்பிலை கொண்டு வரும் எல்லாம் போட்டு இந்த கடுகு வெடிக்கிறதுக்கு மட்டும்தான் என்ன விட்டுருக்கோம் பண்டிகைக்கு. கடுகு வடிக்கிறதுக்கு மட்டும்தானோ கொஞ்சம் போட்டுருக்காம்பல இருக்கு. என்ன கணக்கை விடக்கூடாது. பண்டிகைக்கு வெந்தயம் போடக்கூடாது, குளிர்மே இல்லாது. கணக்கை கொழுப்பு இல்லாது. பார்த்தீங்களா வெடிக்கிறது. காட்டு பண்டிகையில் இவ்வளோ நெய்யனானே இன்றைக்கு தான் கண்டிருக்கிறேன். இதுக்கு வந்து கத்திரிக்காய், கம்பை, கருவேப்பிலை, வெங்காயம், அடுப்பை கொஞ்சம் வெடிக்கல. இன்னும் இங்கே வர்றது நெருப்பு வரி எடுங்க. இங்கே வர்றது வரி இல்லை பிரிச்சிருக்கோம். அம்மாவோட காலை முடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ தூளும் உப்பும் போட்டு பிரட்டி வச்சுருந்த இறைச்சியை இப்போ இதுக்கு கொட்ட போகிறேன். தண்ணி வந்தாங்க கழுவிட்டு. எப்படி இருக்கு கோழியை விட நல்லா கிடக்கானே. கொதிக்க விட்டு கதையும் விட வட்டு காணாது தண்ணி கூட விடணும். நல்லா அவியணும். வந்து நான் சாப்பிட மட்டும் நல்லா சமைச்சு விடுவேன். கோழி இறைச்சியும் புதுசாக நான் சாப்பிடல. கோழி இறைச்சி ஈர மட்டும்தான் கொஞ்சம் விடுங்க. இல்லை அவிஞ்சி வேற தண்ணி வைத்த நெய் மேலே இருக்கும். அந்த நெய் கேட்க எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல கறியை பார்த்து. பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ இருக்க இது வந்து கிண்டுவோம். இவ்வளோ தண்ணியும் பார்த்து நெய் கொஞ்சம் ஊற்றிக்கி வரணும். தாங்க ஊற்றிக்கி வந்தால் தான் இவ்வளோ குழம்பும் பத்தணும். பத்துனா தான் இந்த நெய் ரொம்ப உருகி வரும். சொன்னால் பண்ணுற இறைச்சி கறி சும்மா இப்போ வேறு லெவலில் ரெடி ஆகி வந்துருக்கு. என்னப்பா அப்படி இருக்கு பாருங்க, கொதிக்க கொதிக்க பண்ணி இறைச்சியா. இன்றைக்கு 2 குக். அம்மா இறைச்சி கறி வச்சவா கோழி இறைச்சி, அப்பா வந்து பண்டி இறைச்சி.